ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் சினோ ஸ்டோரிஸ். என்னைக்கான நிகழ்வு, நைட் நேரத்தில் மண்டிக்கு போயிட்டு தானியங்களை போட்டுட்டு அங்கே இருந்த கொஞ்சம் விதை நெல்கள், கொஞ்சம் தானியங்கள் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வராங்க செல்வம் மற்றும் அவர் கூட இன்னொரு நபர். 2 பேரும் ரிட்டன் வீடு திரும்புகிறாங்க. வர வழியில் அவங்களுக்கு அந்த கிராமத்து ரோட்டில் நடந்த ரொம்பவே பயங்கரமான நிகழ்வை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எப்பவும் போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்போது ஸோ வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. வாங்க அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்றதை வீடியோ தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சேலத்துக்கு பக்கத்தில் ஒரு அழகான கிராமத்தை சேர்ந்தவர் தான் செல்வம் அப்படின்றவர். இந்த செல்வம் அப்படின்றவங்க அவரோட கிராமத்தில் நிறைய வயல்வெளிகள் வச்சுருந்துருக்காங்க. நல்ல விளைச்சலுக்கு தரக்கூடிய அந்த வயல்வெளிகளில் இவர் ஒரு ஆளை வேலைக்கு வச்சிருக்காரு. அவரோட பேர் குமரேசன். இந்த குமரேசன் அந்த வயல்வெளியில் வேலை செஞ்சுக்கிட்டே அங்கே பண்ணையாளாக வேலை பார்த்துட்டுருக்காரு. பண்ணையாள்னா அந்த வயல்வெளிகள்லேயே ஒரு சின்னதாக ஒரு வீடு மாதிரி இருக்கும். அந்த வீட்டில் அவங்க குடும்பத்தோடு தங்கிக்கலாம். ஆனால் அந்த வேலைகள் எல்லாத்தையுமே அவங்க குடும்பமே சேர்ந்து செய்வோம். அதான் பண்ணையாள். இந்த பண்ணையாளாக வேலை செய்ய ஆரம்பித்த கொஞ்ச நாளில் இருந்தே குமரேசன் மேலே ரொம்பவே பிரியம் கொண்டவர் இந்த செல்வம் அப்படின்றவர். இவங்க 2 பேருமா சேர்ந்து அன்னைக்கு அவங்களோட வயலில் விளைஞ்ச அந்த தானியங்களை கொண்டு போய் மண்டையில் போட்டுட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. சரிங்க, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலமாக வரேன் அப்படின்னு குமரேசன் சொல்லியிருக்காங்க. இங்கே செல்வமும் அவரோட வீட்டுக்கு போயாச்சு. குமரேசன் அன்றைக்கி வயலில் உள்ள வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க செல்வத்தோட வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. மணி 5:30 ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம போக வேண்டாம் அப்படின்னு செல்வம் சொல்கிறாரு. ஆனால் இந்த குமரேசன் இல்லைங்க ஐயா, நாளைக்கும் ஏதாவது ஒரு வேலை வந்துடும், அதனால நம்ம இன்றைக்கே போகலாம் அப்படின்னு தானியங்கள் எல்லாம் வண்டியில் ஏற்றிக்கிட்டு, மாட்டு வண்டி தாங்க, மாட்டு வண்டியில் ஏற்றுறாரு. மாடுகளை எல்லாம் ஓட்டுறாரு. இங்கே செல்வத்தையும் அதே வண்டியில் ஏற்றிக்கிட்டு கிளம்புறாங்க. போகிறதுக்கு முன்னாடியே இவங்க லாந்தர் லைட் ஒன்று அந்த மாட்டு வண்டிக்கு அடியில் மாட்டிட்டாங்க. இவங்களோட கையில் டார்ச் லைட்டும் ஒன்று எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா வரத்துக்கு எப்படியும் லேட் ஆகும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அதனால 2ஐயும் எடுத்துக்கிட்டு இவங்க நேராக அந்த மண்டி உள்ள அந்த கிராமத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு மண்டியில் எல்லா பொருட்களையும் வித்தாச்சு. கூடவே இவங்களுக்கு தேவையான பொருட்கள், வீட்டு பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்கணும் இல்லையா, அதையும் வாங்குறாங்க. இப்படியே அவங்க வீடு திரும்புறதுக்கு மணி ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. நல்லா இருட்டு கட்டிக்கிச்சு. செல்வம் குமரேசன்ட்ட சொல்கிறாருங்க, டேய் நான் இதுக்கு தான் சொன்னேன், லேட் ஆகிடும், நம்ம போக வேண்டாம்னு சொன்னேன், இப்போ இந்த இருட்டில் நம்ம போகிற மாதிரி ஆயிடுச்சு பற்றியா அப்படின்னு பேசிக்கிட்டு இவங்க அந்த கிராமத்தை தாண்டியாச்சுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக இருட்டான கபோர்னு இடம் தான் நிறைய இருக்குமாம். அதிகமான வீடுகள் இருக்காதாம். அந்த இடத்துல வரவங்க நேராக இவங்க லாந்தர் லைட்டில் நல்லா எரிய விட்டுட்டு டார்ச் லைட்டையும் ஆன் பண்ணிக்கிட்டு, இந்த மாடுகளுக்கு கண்ணு தெரியணும் இல்லையா, பாதை தெரியணும் இல்லையா, அதனால இவங்க டார்ச் லைட்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போது திடீர்னு சடனாக ஒரு இடத்துல இந்த மாடு வந்து கொஞ்சம் அந்த தடத்தை தாண்டி இந்த பக்கம் போகிற மாதிரி கொஞ்சம் வண்டி அலமோதுற மாதிரி ஆயிருக்கு. என்னன்னு தெரியலையே, மாடு இந்த மாதிரி போகுது அப்படின்னு சொல்லிட்டு குமரேசன் அந்த லாந்தர் விளக்கு வெளிச்சத்தில் பார்க்குறாருங்க. அவருக்கு எதுவும் தெரியல. டார்ச் லைட்டும் அடிக்கிறாங்க, அங்கேயும் எதுவும் தெரியல. சரி, மாடு வந்து தடுமாறி இருக்கும் அப்படின்ட்டு மறுபடியும் அந்த மாட்டு அந்த பாதையை நோக்கி டார்ச் அடிக்கிறாங்க. அடிச்சுக்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரத்துலேயே மாடு மிரண்டு போய் துள்ளி குதிக்கிற மாதிரி குதிக்குதுங்க. இப்போ அந்த மாடு எகிரி குதிச்சதுமே பின்னாடி மாட்டு வண்டியில் உள்ள தானிய மூட்டை ஒன்று கீழே விழுந்துருச்சுங்க. தானிய மூட்டை வேற கீழே விழுந்துருச்சுடா அப்படின்னு செல்வம் சத்தம் போடுறாரு. குமரேசன் அந்த மாடை ஒரு இடத்துல நிறுத்துறாரு. ஆனால் அந்த மாடு நிற்கவே இல்லை, குதிச்சுக்கிட்டே இருக்கு. இப்படியே குதிச்சதுல மறுபடியும் ஒரு தானிய மூட்டை விழ போயிருச்சு. ஆனால் செல்வம் பிடிச்சிட்டார். அந்த தானிய மூட்டையை எடுத்தாகணுமே அப்படின்னு சொல்லிட்டு மாட்டை கண்ட்ரோல் பண்ணுறாருங்க குமரேசன். கண்ட்ரோல் பண்ணி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் போய் அந்த தானிய மூட்டையை எடுக்கலான்னு போகிறாரு. அங்கே போனால் அந்த தானிய மூட்டை இவர் தான் ஏற்றி வச்சார். எவ்வளோ வெயிட் இருக்குன்னு தெரியலையா, ஆனால் இப்போது அதை விட 3 மடங்கு வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியலையே, ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கே, புரியலையே அப்படின்ட்டு இந்த நபர், ஐயா டார்ச் லைட் இந்த பக்கம் அடிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது டார்ச் லைட்டை அடித்த செல்வம் பயந்து போயிட்டாராங்க. குமரேசனுக்கு பக்கத்தில் அந்த மூட்டை கிடக்கு பார்த்தீங்களா, அந்த மூட்டை மேலே ஏதோ ஒன்று முடி விரிச்சு போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்குங்க. ஒட்டமெல்லாம் செலுத்து வச்சாங்க. அப்போது சத்தம் போடவே இல்லை. செல்வம் வந்து எதுவுமே சத்தம் போடலை. டேய் குமரேசா, அந்த மூட்டையை மட்டும் எடுத்துகிட்டு வந்துரு, அந்த மூட்டையை மட்டும் எடுத்துகிட்டு வந்துங்கிறாரு.
ஆனால் குமரேசனுக்கு எதுவுமே புரியல. அதுக்கப்புறமா அந்த லைட் வெளிச்சத்தில் நல்லா பார்க்குறாருங்க. அப்போதான் அவருக்கு அந்த உருவமே தெரியுது. ரொம்ப பயங்கரமான ஒரு உருவம். முடியை விரிச்சு போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்குங்க அந்த தானிய மூட்டை மேலே. இப்போ மூட்டையை முக்கியம்னு சொல்கிறாங்களே, என்னை விட்டுட்டும் ஓடி வர முடியல. இங்கே செல்வம் அவரை வானும் சொல்லவே இல்லை. கொஞ்ச நேரம் இது குமரேசன் அப்படின்னு நடுங்கி போய் பார்த்துட்டு இருக்காரு. அதன் பிறகு அந்த மூட்டையே வேணாம் வாடான்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் குமரேசனால் நகரவே முடியல. அந்த இடத்துல ஸ்டன்னாகி நின்றுட்டார். இப்போ அந்த மூட்டை பிடிச்சபடி கீழே குனிஞ்சவர் தாங்க அப்படியே வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துட்டு இருக்காரு. அந்த உருவமும் அப்படியே உட்காந்துட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்தில் செல்வம் அந்த வண்டியிலேருந்து இறங்கி வராருங்க. வந்தவர் அவரோட கையில் என்ன வச்சுருந்தாருன்னு தெரியல, அதை தூக்கி வீசியிருக்கார். வீசினதுமே அந்த உருவம் கீச்சுன்னு ஒரு சத்தம் போட்டுட்டு, விலங்குகள் எப்படி கத்துமோ அந்த மாதிரி ஒரு சத்தம் போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து தாவி தாவி ஓடிருக்கு. ஓடினதுக்கு அப்புறமா தான் குமரேசன் கொஞ்சம் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கார். அவருக்கு ஒன்றுமே புரியல, அங்கே இருந்தது என்ன ஏது எதுவுமே தெரியல. இப்போ செல்வமும் பக்கத்தில் நிற்கிறத பார்த்துட்டு என்னங்க ஐயா ஆச்சு, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாருங்க. ஒன்றும் இல்லைடா, அது ஒன்றுமே இல்லை, அது ஒரு பூனை தான், நீ பயந்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூட்டையை செல்வமும் குமரேசனும் 2 பேரும் சேர்ந்து கொண்டுட்டு வந்து மாட்டு வண்டியில் போடுறாங்க. மாட்டு வண்டியில் போட்டுட்டு செல்வம் என்ன சொல்கிறாருன்னா, என்ன நடந்தாலும் வண்டி மட்டும் நிறுத்தாதான், நீ கிளம்பு போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரின்னு குமரேசன் வண்டி எடுக்கிறாரு. மாடை ஓட்டுறாருங்க. மாடும் பிச்சடிச்சுட்டு ஓடுதுங்க. பயங்கர ஸ்பீடாக ஓடுதுங்க. நல்லா போய்கிட்டே வேகமாக போய்கிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு இடத்துல முன்னாடி கால் வைக்கவே பயந்து போய் பின்னாடியே கால் 2 எடுத்து வைக்கிதாங்க அந்த மாடுங்க. என்னடா இன்னைக்கு அடுத்தடுத்து ஏதோ சோதனைகள் வந்துட்டே இருக்கே, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு டார்ச் அடிச்சுட்டு வர்றது செல்வம் தானே. அவர் நல்லா சுற்றி சுற்றி பார்க்குறாருங்க. திடீர்னு ஒரு புதர் மாதிரி இருக்கிற இடத்துல சல 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 சலன்னு சவுண்டு கேட்குது. இந்த சத்தத்தை கேட்டு மாடுகள் கொஞ்சம் விரல்ற மாதிரி இருக்கு. திடீர்னு இன்னொரு இடத்துல மரத்துல இருந்து அப்படியே ஃபுல்லாக அந்த மரம் மட்டும் தனியாக ஆடுற மாதிரி ஆடுதுங்க. அப்பவும் மாடு ரொம்பவே கொஞ்சம் பயந்தபடி நடந்துட்டுருக்கு. ஆனால் குமரேசன் விடலையாங்க. மாட்டை முன்னோக்கி அப்புறம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாருங்க. அந்த மாடும் அடி வாங்கினாலுமே நகரவே இல்லையா. ஒரு வழியா அந்த மாட்டை அந்த இடத்துல இருந்து நகர்த்துறாருங்க குமரேசன். அதுக்கப்புறமா போகிறாங்க. இங்கே செல்வம் பின்னாடி அந்த சவுண்டு வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மரத்தையும் அந்த புதரையும் பார்க்குறாருங்க. 2 இடத்துலையுமே ஒரே உருவம் தான் தெரியுது. இந்த மூட்டை மேலே உட்காந்துச்சு பார்த்தீங்களா, அதே உருவம் தான். சரி சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடுடா, சீக்கிரம் போடா, இதுக்கு தான் நான் வந்து அன்டைமில் போக வேண்டாம் அப்படின்னு சொன்னது, லேட் ஆயிருன்னு சொன்னேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி இங்கே குமரேசனை கொஞ்சம் ஹார்ஸாக திட்டுறாருங்க. திட்டிக்கிட்டே குமரேசன் வண்டியை நோக்கி ஓட்டிட்டு இருக்காரு. இப்போது வண்டி ஓட்டிட்டு இருக்க குமரேசனுக்கு திடீர்னு வண்டி ஏதோ பாரமாக இருக்கிற மாதிரி தோணுதுங்க. செம்ம வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்னன்னு தெரியல, இவ்வளோ வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளோ நேரம் இவ்வளோ வெயிட் இல்லையே, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கே, இந்த மாடுகளும் இவ்வளோ வெயிட்டு இழுக்காதே அப்படின்ட்டு குமரேசன் என்ன சொல்கிறாருன்னா, ஐயா பின்னாடி போகாதீங்க, நீங்கள் முன்னாடியே நில்லுங்க, எனக்கு பின்னாடியே நில்லுங்க, பின்னாடி போனீங்கன்னா வெயிட் அடிக்கும், மாடு வந்து இழுக்காதுங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. டே என்னடா சொல்கிற பைத்தியக்காரா, நான் பின்னாடி தாண்டா நின்றுட்டு இருக்கிறேன் தெரியலையா அப்படிங்கிறாரு. அப்போது வண்டிக்கு பின்னாடி என்ன வெயிட்டாக இருக்கும் அப்படின்றது புரியல. ஐயா திடீர்னு வண்டியெல்லாம் வெயிட்டாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குங்க ஐயா, என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது செல்வம் அந்த இடத்துல டார்ச் அடித்து பார்க்குறாரு. பார்க்கும்போது அந்த இடத்துல ஆல்ரெடி பார்த்தா அதே உருவம் தான், காலை நீட்டி போட்டுட்டு முடியை விரித்து போட்டுட்டு வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. நடுங்கி ஆடி போயிட்டாராங்க. இங்கே குமரேசனுக்கிட்ட சொல்லவும் முடியல. செல்வம் அப்படி பயந்து உறைஞ்சி போய் நிற்கிறார். குமரேசனும் ஐயா என்னங்க ஐயான்னு சத்தம் போடுறாரு. எதுவுமே பேசாதது பார்த்துட்டு குமரேசனும் திரும்பி பார்க்குறாராங்க. திரும்பி பார்த்தா அந்த இடத்துல அதே உருவம் தாங்க உட்காந்துட்டு இருக்கு. இப்போ 2 பேத்துக்குமே என்ன பண்ணுறதுனே புரியல. என்ன பண்ணி அதுக்கிட்டேருந்து தப்பிக்கிறதும் அப்படின்றது தெரியல. ஆனால் மாட்டை மட்டும் விடாத இவர் ஓட்டிக்கிட்டே போகிறாருங்க. சாமி பேர்களை சொல்லிக்கிட்டே இருக்கார். சாமி பேரை சொல்லி இந்த பின்னாடி உட்காந்துருக்கு பார்த்தீங்களா, அதை பார்க்கறது சாமி பேரை சொல்கிறது, அதை பார்க்கறது சாமி பேரை சொல்கிறது. இந்த மாதிரியே மாட்டு வண்டியை அவங்களோட கிராமத்துக்குள்ள வரைக்கும் ஓடிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறமா பக்கத்துலேயே ஒரு கோவில் ஒன்று இருந்துச்சாங்க. அந்த கோவிலில் இறங்கி 2 பேரும் ஓடி போய் பார்க்குறாங்க. கோயிலுக்குள்ளே போயிட்டு மாட்டு வண்டியை பார்க்குறாங்க. மாடும் பிச்சடிச்சுக்கிட்டு ஓடுறதுக்கு தான் பார்க்குது தவிர அந்த இடத்துல நிற்கவே மாட்டேங்குது. ஆள் இல்லை அப்படின்னா, குமரேசன் இல்லைன்னா அந்த மாடு ஒரு அடி கூட நகராதாங்க, அப்படியே கரெக்டாக நிற்குமா, சொன்னபடி அந்த மாடு நிற்குமா. ஆனால் இப்போது அந்த இடத்துலேருந்து எப்படா தப்பிப்போன்ற அளவுக்கு மாடு ஓட்டம் பிடிக்கிறதுலே இருந்திருக்கு. அந்த பின்னாடி உட்காந்துட்டு இருந்த அந்த உருவமும்
இறங்கவே இல்லையாங்க. இந்த மாடும் பிச்சை அடிச்சுட்டு வேக வேகமாக ஓட ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த மாட்டு வண்டி பயங்கர ஸ்பீடாக போகுது. அந்த மாடும் நிற்கவே இல்லை. அந்த ஊரையே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துருச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த கோயில்கிட்ட மறுபடியும் வந்து நிற்கிறாங்க. அப்போது அந்த மாட்டு வண்டியில் எதுவுமே இல்லை, அந்த உருவங்கள் எதுவுமே இல்லை. இவங்க வச்ச அந்த தானிய மூட்டை மட்டும்தான் இருக்குது. சரி, எப்படியோ அது இறங்கிருச்சுல்லடா, மாடு நமக்கு நல்ல தாண்டா செஞ்சுருக்கு அப்படின்ட்டு குமரேசனும் செல்வமும் அந்த கோயிலை விட்டு வெளியே வராங்க. வெளியே வந்துட்டு பார்க்குறாங்கங்க, 2 பேரும் ஷாக் ஆகிட்டாங்க. அந்த மாட்டு வண்டிக்கு பின்னாடியே அந்த உருவம் நடந்து வந்துட்டு இருந்திருக்குங்க. ஃபுல்லாக உடம்பு கைக்கெல்லாம் நடுங்கி போயிடுச்சாங்க. 2 பேரும் ஆடி போயிட்டாங்க, மிரண்டு போயிட்டாங்க. இந்த கோயிலை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நமக்கு தெரியுதே அப்படின்ட்டு கோயிலில் போயிட்டு திருநீரெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த திருநீரையே எடுத்து அந்த மாட்டு வண்டி ஃபுல்லாக அப்படியே ஊதி விடுறாங்க. இங்கே மாட்டு வண்டியில் தாங்க ஊதி விடுறாங்க. அங்கே வந்துட்டு இருக்க அந்த உருவம் அப்படியே துடிக்குது. அங்கே பயங்கரமாக அப்படியே கத்திக்கிட்டே துடிச்சிட்டு இருக்குங்க. அதுக்கப்புறம் எங்கே மறைஞ்சிச்சுன்னே தெரியல, சல்லுன்னு மறைஞ்சு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஊருக்குள்ளேயும் வந்துட்டோம், சீக்கிரம் வண்டி எடுறா அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் வண்டியில் ஏறாரு. இங்கே குமரேசனும் மாட்டை ஓட்டுறாரு. மாடும் நேராக அவங்களோட வீட்டுக்கிட்ட போய் நிற்கிது. வீட்டுக்கிட்ட போய் நின்று அந்த கேட்டெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு அந்த உள்ளே போய் நிறுத்திட்டு அந்த மாட்டை தனியாக அவுத்துட்டு வந்து தண்ணியெல்லாம் காட்டி குமரேசன் அங்கேயே மாட்டுப்பட்டியில் கட்டுறாருங்க. 2 மாட்டையெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறமா அந்த தானிய மூட்டைகள் இவங்க வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த பொருளெல்லாம் எடுக்கிறாருங்க. அப்போ குமரேசன் ஐயா ஐயா அப்படின்னு கத்துறாருங்க. செல்வம் ஆல்ரெடி பயத்தில் இருக்கிறாரு. இப்போ இன்னும் பதறி போயிட்டு என்னடா அப்படின்ட்டு டார்ச் லைட் எடுத்துகிட்டு வெளியே ஓடி வர்றாரா. பார்த்தா இவங்க அவங்களோட வீட்டுக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்றதுனால ஸ்நாக்ஸ் ஏதோ வாங்கிட்டு வந்திருப்பாங்களா இருக்குங்க. அந்த ஸ்நாக்ஸ் கவர்லாம் அப்படியே கட்டிச்சு கொதறி வச்சுருக்குங்க. இந்த தானியம்லாம் வாங்கிட்டு இருந்தாங்கல்ல, அந்த சாக்கு மூட்டையெல்லாம் அப்படியே நெகத்தாலே கிழிச்சு வச்சிருக்கிற மாதிரி இருக்குங்க. அந்த முடிஞ்ச வரைக்கும் அந்த மாட்டு வண்டியிலே கீறல் விழுந்திருக்கு. இந்த தானிய மூட்டைங்களும் அங்கங்கே ஓட்டையாகவும் இருக்குது. இவங்க வாங்கிட்டு வந்த அந்த ஸ்நாக்ஸ் பொருள் எல்லாமே கட்டிச்சு கொதறி ரொம்ப பயங்கரமாக பண்ணி வச்சிருக்கு. இதை பார்த்து அவர் என்னமோ சரியில்லை, நம்ம என்னமோ தப்பாக வாங்கிட்டு வந்துட்டோம், இல்லை தப்பான நேரத்தில் வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த நபர் கொஞ்சம் மனசை தேத்திக்கிட்டு அந்த கவரெல்லாம் தூக்கி வெளியே போடுறாங்க. நம்ம வாங்கிட்டு வந்தோம்னு தெரிஞ்சால் தானே பிள்ளைங்க கேட்பாங்க. நம்ம வாங்கிட்டு வரல, நாளைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கலான்னு அந்த தானிய மூட்டையை மட்டும் அந்த ஓட்டைகள்லேருந்து கீழே விழுகாமல் சேஃப்டியாக எடுத்து கொண்டு போய் வீட்டில் வைக்கிறாங்க. வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இவங்களோட மனைவியை பார்க்குறாருங்க. அவங்களோட மனைவி இவரை பார்த்ததுமே, செல்வத்தை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னமோ சரியில்லை, நீங்கள் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் உள்ளே போயிட்டார். இப்போ குமரேசன் அவங்களோட பண்ணைக்கு போகணும் இல்லையா, அவங்களோட வயல்வெளிக்கு போகணும் இல்லையா, வயல்வெளிக்கு போகிற தூரமும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் ஆகணும். இவங்க ஊரை தாண்டி அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் தூரம் உள்ளே போகணுமாங்க. அந்த இடத்துல இவர் போகிறதுக்கு பயப்படுறாரு. இப்போ ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஆனால் அவங்களோட மனைவி அங்கே தனியாக இருப்பாங்க அப்படின்றதுனால நான் போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு செல்வத்துக்கிட்ட டார்ச் லைட் வாங்கிட்டு வராருங்க. இந்த செல்வத்தோட வீட்டு கேட்டை தாண்டாருங்க. தாண்டும் போது ஏதோ வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தோணிருக்குங்க. ஏதோ சம்திங், என்னமோ யாரோ இருக்கிற மாதிரியான உணர்வுகள் இவருக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு குமரேசனுக்கு. கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாருங்க, டார்ச் லைட் அடிச்சுட்டு போகிறாருங்க. ஊர் எல்லாம் தூங்கியாச்சுங்க. இவர் பண்ணைக்கு அவங்களோட வயல்வெளிக்கு போகிறாரு. போகிற வழியெல்லாம் ஃபுல்லாக மரங்கள் தான் இருக்குது. அந்த மரங்கள் எல்லாமே ஒரு மரம் மட்டும் தனியாக அசைகிற மாதிரி அசைஞ்சிட்ருக்குங்க. அந்த சத்தமே நைட் நேரத்தில் இவர் பயமுறுத்துகிற மாதிரி இருந்திருக்கு. என்னடா இன்னைக்கு இவ்வளோ சத்தமாக இருக்கே, ஆனால் காற்று கொஞ்சம் கூட வர மாதிரி தெரியலையே, மரம் மட்டும் அசைஞ்சிட்ருக்கேன்ட்டு இவர் தனக்குத்தானே பேசிக்கிட்டே நடந்து போகிறாராம். போகவே இவருக்கு அந்த டார்ச் லைட் வெளிச்சத்தில் சைடில் யாரோ நடந்து வர மாதிரி தெரியுது. அந்த நடந்து வர ஆள் இங்கே வேட்டி சட்டெல்லாம் எதுவும் போடலையாங்க, அது வித்தியாசமாக இருந்திருக்கு. வெள்ளையாக இருக்கிற மாதிரி மட்டும் தெரிஞ்சிருக்கு. என்னடா ரொம்ப தூரமாக நம்ம கூட யாரோ நடந்து வர மாதிரி இருக்கே அப்படின்ட்டு சைடில் திரும்புகிறாராங்க. இந்த மாட்டு வண்டியில் பார்த்தாரு பார்த்தீங்களா, அதே உருவம் தாங்க இப்போது குமரேசனுக்கு பக்கத்தில் நடந்து வந்துட்டுருக்கு. அள்ளு விட்டுட்டாருங்க. பயங்கரமாக பயந்து மிரண்டடிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்காரு. இவர் ஓட்டம் பிடிச்சு ஓடினவர் நேராக அவங்களோட வீடு வரைக்கும் ஓடித்தராங்க. அந்த தோட்டத்துக்குள்ளே இருக்கு பார்த்தீங்களா, அந்த வீட்டு வரைக்கும் ஓடித்தராங்க. அந்த வீட்டுக்கிட்ட ஓடிட்டு அதுக்கப்புறமா திரும்பி பார்க்குறாருங்க. இப்போ அங்கே வெளிச்சமெல்லாம் தெரியுது. அந்த வெளிச்சத்தில் பார்க்குறாரு பின்னாடி ஏதாவது வருதான்னு. டார்ச் லைட் அடிச்சும் பார்க்குறாரு. பார்த்தா இந்த முறை இன்னும் கொடூரமாக தெரியுதாங்க. பயங்கரமாக பயந்து போயிட்டாராங்க இங்கே குமரேசன்.
கை ரெண்டுமே இல்லையாங்க, கால் ரெண்டு தான் இருக்கு. ஆனால் தலை நமக்கெல்லாம் நேராக இருக்கா, நம்மளோட தலைக்கு ஆப்போசிட்டில் பின்னாடி இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சாங்க. கூடவே அது முகமே ரொம்ப கொடூரமாக விகாரமாக இருந்துச்சான். இந்த முகத்தை பார்த்ததும் மனுஷன் ஒரு நிமிஷம் கூட அந்த நிற்கவே இல்லையாங்க. ஓட்டம் பிடிச்சி ஓடுறாரு வீட்டுக்குள்ளே. போயிட்டு டம்முன்னு கதவை சாத்திருக்காருங்க. இப்படி கதை சாத்துறத அந்த சத்தத்தை கேட்டு அவங்களோட மனைவி, வந்துட்டீங்களாங்க, எதுக்குங்க இவ்வளோ டம்முன்னு சத்தம் வர மாதிரி நீங்கள் சாத்துறீங்க, என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் வீட்டுக்குள்ளே போயிட்டார். போயிட்டு ரெஃப்ரெஷ்ஷாக கூட ஆகலையாங்க, முகம் கைகள் கூட கழுவேலையா, அப்படியே போய் கட்டி மேலே படுத்துட்டாராம். பேந்த முழிச்சிட்டே படுத்துட்டு இருந்திருக்காரு. ஒரு மாதிரி பயந்த மாதிரியும் இருந்திருக்கேன். என்னங்க ஆச்சு, நீங்கள் மண்டிக்கு தானே போயிட்டு வரேன்னு சொன்னீங்க, ஏன் இப்படி பயந்து போய் வரீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. குமரேசன் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்களோட மனைவிகிட்ட சொல்லிட்டாராங்க. அவங்களோட மனைவி இன்னும் பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்களாங்க. இப்போ அவங்க குமரேசன் இல்லாத டைமில் இந்த வீட்டில் அவங்களோட மனைவி மட்டும்தான் தனியாக இருப்பாங்களாம். ஏங்க இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் 2 பேர் இருக்கும்போதே இப்படி நடந்துச்சுன்னா அப்போ நான் மட்டும் தனியாக இருக்கும்போது எனக்கு ஏதாவது நடந்தால் என்னங்க ஆகிறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களாங்க. அதெல்லாம் எதுவும் ஆகாது, நீ அமைதியாக படு அப்படின்னு சொல்லிட்டு குமரேசன் மிரட்டியிருக்காரு. உடனே அவங்களோட மனைவியும் கம்முன்னு படுத்துக்கிட்டாங்களாங்க. படுத்து கொஞ்சம் நேரம் நல்லாவே பிறண்டு படுத்துட்டே இருந்திருக்காங்க. இவங்களோட மனைவிக்கு ஒரு சத்தம் கேட்குது. வெளியே இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரி சத்தம் கேட்குது. விடிஞ்சிருச்சு, இன்னும் வெளியே வராமல் என்ன படுத்துட்டு இருக்கிறீங்க, நல்லா வெளிச்சம் வந்தால் கூட எந்திரிக்க மாட்டீங்களா அப்படின்னு யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குங்க. இந்த சத்தத்தை கேட்டதும் ஐயோ இவ்வளோ நேரம் வரைக்கும் நம்ம தூங்கிட்டோம் அப்படின்னு பிடிச்சிக்கணும் இவங்களோட மனைவி எந்திரிச்சிருக்காங்க. டைம் எதுவும் பார்க்கவும் இல்லை, லைட்டு எரியவும் இல்லை. அதனால சரி கொஞ்சம் உள்ளதான் இருட்டாக இருக்க போல அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக கதவை திறக்கிறாங்க. திறந்துட்டு பார்த்தா அந்த இடத்துல ரொம்ப விகாரமான முகத்தோட ஒரு ஆள் நின்றுட்டுருக்குங்க. அதுவும் ஒரு பொண்ணு தான் நிற்கிது. அந்த பொண்ணு தான், விடிஞ்ச இவ்வளோ நேரம் ஆனால் கூட எந்திரிக்க முடியாதா, உங்களுக்கு எந்திரிக்க முடியாதா அப்படின்னு கேட்குதுங்க. அவங்களோட மனைவி சுற்றி பார்க்குறாங்க. ஃபுல்லாக கபோர்னு இருட்டாக தான் இருக்கான். இருட்டாக தானே இருக்குது, எங்கே விடிஞ்சிருச்சு, யாருங்க நீங்கள், புதுசாக இருக்கீங்க, எங்களை வந்து இப்படி கேட்டுட்டு இருக்கிறீங்க, யாருங்க நீங்கன்னு கேட்குறாங்க. உன் புருஷனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடியவே இல்லையே, ஏங்க இப்படி எங்களை சத்தம் போட்டுட்டு இருக்கிறீங்க, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாசப்படி வரைக்கும் கூப்பிடுறாங்க. அவங்க வாசப்படிக்கிட்டு வரவே பயங்கரமான நாத்தம் அரைச்சாங்க. கூடவே ஜில்லுன்னு காற்றும் அடிக்குதுங்க. பயங்கர கூலிங்காக இருக்கிற மாதிரி இருக்கு. இவங்க ஒய்ஃப் அப்படியே நடுங்கிற மாதிரி அந்த அளவுக்கு குளிராக இருந்திருக்கு. சரி வாங்க உட்காருங்க, யாருங்க நீங்கள், எங்கள் வீட்டுக்காரரை எழுப்பணுமா என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. எதுவுமே பேசவே இல்லையாங்க. அமைதியாகவே இருந்தவங்க அந்த திண்ணை மேலே உட்காந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்குமாங்க. அவங்களோட மனைவி நல்லா கண்ணை தேய்ச்சிக்கிட்டே நின்றுட்டே இருந்திருக்காங்க. தூக்கத்தில் கொட்டாவி வந்துட்டே இருந்திருக்கு. இப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது அந்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த திண்ணை மேலே உட்காந்து அந்த உருவம் திடுன்னு எந்திரிச்சு ஓடுதாங்க. ஓட்டம் பிடிச்சு ஓடுதாங்க. இவங்களோட அந்த பண்ணையை தாண்டி, அவங்களோட அந்த வயல்வெளி தாண்டி அதுக்கப்புறமும் போடுதாங்க. அங்கே ஓடுறது இந்த பொண்ணுக்கு நல்லா தெரியுதாங்க. போக 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 அப்படியே வெள்ளையான உருவமாக மாறுது. ரொம்ப விகாரமாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆஹா இதுதான் நம்ம வீட்டுக்கார் சொன்னது போல அப்படின்னு நினச்சிட்டு வேகமாக இவங்களோட மனைவி வீட்டுக்குள்ளே வந்துட்டு கதவை சாத்திட்டு ஏங்க எந்திரிங்க அப்படின்றாங்க. என்னடி ஆச்சு, நானே ஏற்கனவே தூக்கம் வராமல் இப்போ தாண்டி படுத்தா, என்னடி ஆச்சு அப்படின்றாங்க. ஏங்க நீங்கள் சொன்ன அதே இதை நானும் பார்த்துட்டேங்க, அந்த பேய் இப்போ நம்ம வீட்டில் தாங்க வந்து உட்காந்துருந்துச்சு, என்னை கூப்பிட்டுச்சுங்க அப்படின்னு சொல்லுது. சொன்னதும் அவங்களோட கணவர் அந்த குமரேசன் தூக்கத்துல இருந்து திடுக்குன்னு எந்திரிச்சு, என்னாடி சொல்ற, எங்கடி அப்படின்னு கேட்குறாங்க. எங்க தாங்க உட்காந்துட்டு இருந்துச்சு, அது பாட்டுக்கு ஓடுதுங்க, ஓட அதோட உருவம் மாறிடுச்சுங்க, அப்போதாங்க நீங்க சொன்னது எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னு அவங்களோட மனைவி சொல்லியிருக்காங்க. அடியே நான் இதை தாண்டி சொன்னேன், நீ ஏண்டி போய் பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனைவி 2 திட்டிட்டு அதுக்கப்புறம் குமரேசனும் அவங்களோட மனைவியும் அமைதியா படுக்கிறாங்க. படுத்ததுக்கு அப்புறமா தான் குமரேசனோட மனைவி டைமை பார்க்குறாங்க. இப்போ லைட்டு 0 வாட்ஸ் பல்ப் எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த வெளிச்சத்தில் டைம் பார்த்தா மணி 3 மணி. 3 மணிக்கு இவ்வளோ நேரத்துக்கு என்னங்க இப்படி நடந்து போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பரண்டு படுக்கிறாங்க, உருண்டு படுக்கிறாங்க. ஒரு வழியாக நல்லா விடிஞ்சிருச்சு. இப்போது நல்லா வெளிச்சம் வர வரைக்கும் அவங்களோட மனைவி வெளியவே போகலையாங்க. ஆல்ரெடி அந்த உருவத்தை வேற பார்த்துட்டாங்க இல்லையா, அது அந்த பயத்திலேயே நல்லா வெளிச்சம் ஒரு 6:30 மணிக்கு அப்புறமா தான் வெளியவே எந்திரிச்சு வந்தாங்க. வந்துட்டு அதுக்கப்புறமா வாசலுக்கு சாணியெல்லாம் போட்டு கோலமெல்லாம் போட்டு குமரேசனை எழுப்புறாங்க. எழுப்பிட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு சமையல் வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்காங்க. செல்வம் அந்நேரத்துக்கு ஒரு 8 8:30 இருக்கும் இங்கே வயலுக்கு வராரு.
வந்ததுமே குமரேசனை கூப்பிட்றாரு. குமரேசனும் செல்வமும் போய் அந்த வயல்வெளியில் நின்றுட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, குமரேசன் அவங்களோட மனைவிக்கு நடந்தது சொல்கிறாங்க. கூடவே அவர் வர வழியில் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாரு. செல்வம் இன்னொரு பயங்கரமான விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, நீ போனதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் இருக்குண்டா, 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா வீட்டுக்கு வெளியே இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. யாராக இருக்கும் இந்நேரத்தில் வந்து கூப்பிட்றாங்களேன்ட்டு நானும் வெளியே வந்து பார்த்தா நீ தாண்டா. நீ வந்துட்டு என்ன சொல்கிறன்னா, அந்த மாட்டு வண்டியை கை காட்டி இதில் இவ்வளோ தானியம் சிந்தி கிடக்கு, அதெல்லாம் அள்ளட்டுமா, ஏதாவது வேலை செய்யட்டுமா அப்படின்னு கேட்குறடா. ஆனால் பக்கத்தில் இந்த மாடெல்லாம் என்ன பார்த்து முறைக்கிற மாதிரி முற்றத்துக்கு வர மாதிரி மண்ணை தோண்டிட்டு இருக்கு. அந்த கும்பலையே மண்ணை தோண்டிச்சுடா. எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. சரி இப்போ தாண்டா நீ வீட்டுக்கு போகிறேன்னு போனேன், நேராக வீட்டுக்கு போடா அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டேன். சாத்திட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அது நீ இல்லைடா, நம்ம வண்டியில் பார்த்தோம்ல அதே உருவம் தான்டா அப்படின்னு செல்வம் சொல்லியிருக்காரு. செல்வம் சொல்கிறதும் குமரேசன் இன்னும் பயந்து போயிட்டாருங்க. எனக்கும் இப்படி தான் நடந்துச்சு, என்ன பண்ணலாங்க ஐயா, ஏது பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே குமரேசனுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல, பயத்தில் கேட்குறாரு. அந்த செல்வமும் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அக்கம் பக்கத்தில் யாரையாவது விசாரித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் அன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டார். வீட்டுக்கு போனால் இங்கே குமரேசனுக்கு இந்த பண்ணையில் இருக்கிறதுக்கே விருப்பமே இல்லை. உடனே அவங்களோட மனைவி கிளம்ப சொல்லிட்டு குமரேசன் செல்வத்துக்கிட்ட அவங்களோட வீட்டுக்கு போகிறாருங்க. போயிட்டு நான் ஒரு வாரம் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாராம். இங்கே செல்வமும் சரி போயிட்டு வா, ஒன்றும் அதிகமான வேலையெல்லாம் இல்லை, நீ போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வச்சுட்டாராம். செல்வம் மட்டும்தான் இப்போ அந்த ஊரில் இருக்கார். அவரும் அக்கம் பக்கத்தில் விசாரித்து ஏதோ வீட்டில் பூஜையெல்லாம் செஞ்சிருப்பாராட்டுக்குங்க. டெய்லி சாம்பிராணி எல்லாம் போட்டு சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்காரு. கடவுள் பக்தியோடு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருந்துச்சா. குமரேசனும் ஒரு வாரத்துக்கு அப்புறமா ஊருக்கு வராருங்க. ஒரு வாரங்கிறது 1.5 வாரமே ஆயிடுச்சாம். அதுக்கப்புறம் அவங்களோட மனைவி குமரேசன் 2 பேருமே வராங்க. செல்வத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போகும்போதுமே மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சாங்க. அங்கே செல்வத்துட்டு போய் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா இவங்களோட பண்ணை வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்துட்டும் அந்த வயலில் நடந்து வரும்போதே, அவங்களோட வீட்டுக்கு நடந்து வரும்போதே ரொம்பவே பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சாங்க. அவங்களோட மனசே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சாங்க. காற்றும் அப்படியே நல்ல தென்றல் காற்று வீசவும் இவங்களோட மைண்டை ரொம்ப ரிலாக்ஸாக இருந்திருக்கு. வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சமையலாம் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிட்றாங்க. அன்னைக்கு நைட்டு படுத்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில் தான் செல்வம் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க குமரேசன்கிட்ட, இனிமேல் எந்த பிரச்சனையுமே இருக்காது, எல்லா பிரச்சனைக்குமே நான் முடிவு கட்டிட்டேன், பூஜையெல்லாம் பண்ணிட்டேன், நீ எதுக்கும் பயந்துக்காத, இனிமேல் நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செல்வம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் குமரேசனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வீட்டில் அவங்க பிள்ளைங்க படிக்கிறதுலேருந்து அவங்களோட அந்த செலவுகள்லேருந்து எல்லாத்துலேயுமே முக்கால்வாசி பங்கெடுத்து இவர் செஞ்சு கொடுப்பாராம். அதுக்கப்புறம் செல்வம் கொஞ்சம் வருஷத்துல இறந்துட்டாராங்க. இறந்ததுக்கு அப்புறமும் கூட செல்வத்தோட குடும்பத்தோடைய இங்கே குமரேசன் ரொம்பவே விசுவாசமாக இருந்திருக்காரு. இப்போவுமே அந்த பண்ணையில் தான் குமரேசன் இருக்காராங்க. அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவங்களே அந்த காட்டை குத்தகைக்கு ஓட்டிக்கிட்டு பண்ணை பண்ணிட்டு இருக்கிறதா இந்த நிகழ்வை குமரேசன் அப்படின்றவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த நிகழ்வை சொன்ன குமரேசனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான தொடர்ந்து ரியல் லைஃப் கோஸ்ட் இன்டர்வியூ எல்லாம் கேட்கணும் அப்படின்னா நம்மளோட சின்ன ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இது மாதிரி உங்களோட வாழ்க்கையிலோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது இது மாதிரியான திகிலான அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்கணும் நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தந்திருக்கேன். அதுக்கு நீங்கள் வாய்ஸ் நோட்டாக சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அந்த நிகழ்வு நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்க முடியும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் கோஸ்ட் இன்சிடென்ட்டோட அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சின்ன ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.